வணக்கம். அகரம் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரை விரும்பி சுவைக்கும் மொறுமொறு உளுந்து வடை, மிளகு வடை செய்முறையை பார்க்க இருக்கிறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: வெள்ளை முழு உளுந்து 1/2 கிலோ, உளுத்தம் பருப்பு 1 கைப்பிடி அளவு, அரிசி மாவு 3 கரண்டி, நெய் 5 ஸ்பூன் அளவு, உப்பு ஒரு 3 ஸ்பூன் அளவு, பெருங்காயத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவு, மிளகு 4 ஸ்பூன் அளவு எடுத்து நன்றாக தூளாக்கி கொள்ள வேண்டும். இவை அனைத்தும் ரெடியான பிறகு முழு உளுந்தை ஒரு அரை மணி நேரம் நீரில் நன்றாக ஊற வைக்க வேண்டும். அரை மணி நேரம் கழித்து அதை மிக்சியில் இட்டு கொரகொரப்பாக இருக்குமாறு அரைத்து கொள்ள வேண்டும். நைஸாக போயிடக்கூடாது. உளுந்தை மிக்சியில் இட்டு தண்ணீர் சேர்க்காமல் மிக சிறிது நேரம் மட்டுமே அரைக்க வேண்டும். பாதி அரைப்பட்டால் போதும். அதோடு ஒரு 3 கரண்டி அளவு அரிசி மாவை சேர்த்தால் வடை மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக இருக்கும். அதன் பிறகு ஊற வைக்காத உளுத்தம் பருப்பு, இதுவும் கிறிஸ்பியை சேர்ப்பதற்காக தான் அதோடு சேர்த்துக்கொள்கிறோம். 3 கரண்டி அளவு உப்பு, அடுத்தது பொடி செய்யப்பட்ட மிளகுத்தூள், இவற்றையும் அதோடு சேர்த்து நெய் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். பெருங்காயத்தூளை அதோடு சேர்த்துக்கொண்டால் சுவை மிகுதியாக கிடைக்கும். இந்த மாவை கலவையை நன்றாக பிசைக்க வேண்டும். அதன் பிறகு வடை தயாரிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகள்: அதற்கு ஒரு பாலித்தீன் பேப்பரை எடுத்து அதை முழுவதுமாக இதே போல் எண்ணெய் தடவி அதில் ஒரு நெல்லிக்காய் அளவு அந்த மாவை எடுத்து சிறு சிறு உருண்டைகளாக பிடித்து ஒரு 6 முதல் 8 உருண்டை வரை அந்த பாலித்தீன் பேப்பரில் கேப் விட்டு வைத்துக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு அந்த பாலித்தீன் பேப்பரை மேலே கவிழ்த்து வைத்து ஒரு சில்வர் டவரா எடுத்து ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த வடை எந்த அளவு மெலியதாக இருக்க வேண்டுமோ அந்த அளவு அழுத்தம் கொடுத்தால் போதுமானது. பின்பு அந்த பேப்பரை எடுத்து விட்டு ஒரு சிறு துவாரம் கை விரல்களால் போடுவது நல்லது. அது சட்டியிலிருந்து அந்த வடையை எடுப்பதற்கு மிகவும் எளிமையாக இருக்கும். அதற்காக ஆயில் நன்றாக சூடு வரும் வரை காத்திருந்து இந்த அழுத்தப்பட்ட வடையை மெதுவாக கைகளில் எடுத்து அதில் இட வேண்டும். கைகள் ஒட்டாமல் இருப்பதற்கு எண்ணெயை கைகளில் நன்கு தடவிக்கொள்வது நல்லது. பொன்னிறம் வரும் வரை காத்திருக்க வேண்டும். மிகவும் சுவையான மெழுகு வடை தயாராகி கொண்டிருக்கிறது. பொன்னிறம் வந்த பிறகு அதை எடுத்து சேகரித்துக் கொள்ளலாம். இப்பொழுது சுவை மிகுந்த அந்த மிளகு வடை தயாராகிவிட்டது. சுவைத்து மகிழ்வோம். இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்கள் அல்லது உங்களுடைய கமெண்ட்டுகளை பதிவிடுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.